அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பொன்னாங்கண்ணி சூப்புங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த அளவில் ஒரு கப்பில் பொன்னாங்கண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முட்டைக்கோஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலைங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அடுத்து வெங்காய பேப்பர் கொஞ்சம். அடுத்து ஜீரகம், குருமிளகு கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாங்க. பூண்டு கூட கொஞ்சமே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு அந்த அளவில் தக்காளி எடுத்துக்கோங்க. சூப்புங்கிறதுனால கொஞ்சம் புளிப்பை கம்மி பண்ணால் நல்லதுங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சட்டி வச்சாச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாங்க. பூண்டு, குருமிளகு, ஜீரகம், ஒரு தக்காளி அரைச்சி வச்சு மல்லி போடலைங்க. மல்லி போடலை, இலை தான் போட்டு லைட்டாக மல்லிட்டுங்க. இலை போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி இலையாக கொஞ்சம் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் வேணுன்னா கூட இது மூலிகையோட சேர்ந்ததுங்க. மூலிகை சூப்பு தான். கீரை வேறு செஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க. இல்லை தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. வெங்காயத்தாள் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை, ரெடி ஆயிடுச்சுங்க. பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொன்னாங்கண்ணி சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, எடுத்து குடிச்சிக்கலாங்க. நல்லா இருக்குங்க. அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக எடுத்து போடுறேன் நான். நன்றிங்க, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.